ஏஎஸ்எம் ப்ரொடக்ஷன் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இந்தியா கன்சல்டன்சி ஃபவுண்டர் திரு வினோத் அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். இப்போ எல்லாரும் காமர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. காமர்ஸ்ல தான் எல்லாரும் ஏர்ன் பண்ண முடியும்ன்றது எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரியுது. எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். ஸ்மார்ட் இந்தியா கன்சல்டன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை வந்து லாஸ்ட் ஃப்ரம் 2013 நான் நடத்திட்டு வரேன். இந்த கன்சல்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மோட்டிவ்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் சர்க்குலேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதுக்கான ஷேர் மார்க்கெட்ஸ் டீல்ஸும் ரியல் எஸ்டேட் டீல்ஸும் இதுல இருக்கும். ஒரு 7 to 8 இயர்ஸா வந்து நான் ஷேர் மார்க்கெட்ஸ்ல வந்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம செக்ஷன்ல ஷேர் மார்க்கெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்சியல் சர்க்குலேஷன்ல ஷேர் மார்க்கெட்ல நம்ம எப்படியெல்லாம் லாபம் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது எப்படி, ஷேர் மார்க்கெட்னா என்ன? இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம பண்றது, அதுல முதலீடு செய்வதுனா என்ன, அது மட்டும் இல்லாம இதுல யங்ஸ்டர்ஸ்க்கான பலன்கள் என்ன, இதை பத்தி இப்ப நான் கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஷேர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தமிழ்ல வந்து பங்கு சந்தைன்னு சொல்லுவோம். இந்த பங்கு சந்தை இப்போ முதலீடு பாத்தீங்கன்னா 5 வெரைட்டியா நம்ம கிட்ட இருக்கு. 5 types of varieties. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி, ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ. இப்ப இதுல இந்தியன் கவர்மெண்டோடைய லைசன்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி, இந்த மூணுத்துக்கும் இந்தியன் கவர்மெண்ட் ஆன செபி மூலயமா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க டிமெட் ஓபன் பண்ணிட்டு அந்த டிமெட் அக்கௌண்ட்ல இந்த 3 செக்டார்ஸ்லயுமே நீங்க வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 3 செக்டார்ஸும் எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டிஸ், கம்பெனியோட ஷேர்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. எக்ஸாம்பிள்ஸ் ஏர்டெல், பிபிசிஎல், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், இந்த மாதிரி கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்றது ஈக்விட்டி செக்டார்ஸ் சொல்லுவோம். கமாடிட்டின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்கிரவுண்ட்ல வந்து இருக்கிற மெட்டல்ஸ் அண்ட் தென் டிவைசஸ் பத்தி நம்ம வந்து ட்ரேட் பண்றது. எக்ஸாம்பிள்ஸ் கோல்டு, சில்வர், நேச்சுரல் கேஸ், ஆயில், ஜிங்க், அலுமினியம், லிட், இந்த மாதிரி மெட்டீரியல் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்றது வந்து கமாடிட்டி. கரன்சின்னு பாத்தீங்கன்னா நமக்கு USA, ஜப்பான், யூரோப் அண்ட் தென் வந்து UK, இந்த 4 நாட்டு கரன்சியோட இதுல வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இந்த 3 விஷயத்துல தான் ஷேர் மார்க்கெட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல நான் வந்து ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி அப்படின்ற 2 செக்டார்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணணும்னா நமக்கு பேசிக்கா என்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், அப்புறம் லாஸ்ட் 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், கேன்சல் செக்லீஃப், போட்டோ, இதெல்லாம் வச்சுதான் நீங்க டிமெட்ன்ற ஒரு ப்ராசஸை வந்து ஓபன் பண்ண முடியும். இந்த டிமெட்டை நம்ம யார்கிட்ட ஓபன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார்ஸ்லயும் ஷேர் புரோக்கிங் கம்பெனிஸ்லயும் நீங்க இந்த டிமெட்டை வந்து ஓபன் பண்ண முடியும். இப்ப இந்த டிமெட்டே இல்லாம யாரையோ ஒருத்தரை நம்பி நீங்க பணம் முதலீடு பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபேக். அது வந்து உங்களுக்கு கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. ஏன்னா உங்க அக்கௌண்ட்ல இல்லாம நீங்க வேற அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ட்ரேடிங் நடக்குதுன்னு தெரியாது, என்னென்ன ட்ரேடிங்ல உங்களுக்கு லாபம் வருதா நஷ்டம் வருதுன்னாலும் தெரியாது. ஸோ ட்ரேடிங் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க முதல்ல உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த டிமெட் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க. அதுதான் யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்விட்டி செக்டார்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்டார்ஸ் 2 சொன்னேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி, இன்ட்ராடே, ஃபியூச்சர், ஆப்ஷன் அப்படின்னு வந்து 4 கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸ் இருக்கு. இப்போ டெலிவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றதா இருக்கணும். ஸோ அதுதான் டெலிவரி. உங்களுக்கு இன்ட்ராடே அப்படின்றது ப்ராஃபிட் ஆர் லாசஸ் ஆன் டேனா 1 டேலயே வந்து நீங்க ப்ராஃபிட்டையோ லாஸையோ நீங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு பேர் வந்து இன்ட்ராடே. இந்த இன்ட்ராடே செக்ஷன் வந்து நீங்க ஃபியூச்சர்ல செய்யலாம், ஆப்ஷன்ல செய்யலாம், கமாடிட்டியில ஒரு ஃபியூச்சர்ல செய்யலாம், ஆப்ஷன்ல செய்யலாம். ஸோ 4 to 5 கேட்டகரிஸ்ல இன்ட்ராடே செய்யலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி கேஷ் மார்க்கெட்லையும் இன்ட்ராடே பண்ணலாம், ஃபியூச்சர்லையும் இன்ட்ராடே பண்ணலாம், ஆப்ஷன்லையும் இன்ட்ராடே பண்ணலாம். அதே மாதிரி கமாடிட்டியோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்லையும் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இருக்குது ஃபியூச்சரோடைய பொசிஷன் ட்ரேடிங். இந்த பொசிஷன் ட்ரேடிங் வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது. எவ்ரி மந்த், எவ்ரி வீக், சர்டன் பேட்டர்ன் ஆஃப் த செலக்டிவ் கான்ட்ராக்ட். இப்போ கமாடிட்டி எடுத்தீங்கன்னா கமாடிட்டிக்கு ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு டேட் வரும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஃபியூச்சர் ஆப்ஷன் வந்து பொசிஷன் ட்ரேடிங்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங். இட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப்
கால்குலேஷன்ஸ். உங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நடக்கிற ட்ரேடிங் தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இதில் கால் புட் அப்படின்னு வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காலனும், மார்க்கெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா புட்டுனும் இதில் வந்து இருக்கும். இதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்ஷன் ட்ரேடிங். இப்போ பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு செக்டார்ஸாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் இஸ் லேர்ன், அதுக்கப்புறம் தான் எர்ன். ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண பிறகு தான் நம்ம டிமெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு ப்ராசஸை பற்றியே நம்ம திங்க் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராசஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற மோடுக்கு நம்ம மைண்டு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மோடுக்கு நம்ம மைண்டு வந்தாலும் நம்ம கிட்ட அதை கிட்ட கேப்பபிள் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ கேப்பபிள் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணி கொண்டு வருதுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜென்ரலாக அதுக்கான திங்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மோடுக்கு வரது ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். உங்களுக்கு எடுத்தவனையும் பிக் லாசஸ் அண்ட் பெரிய லாசஸ் வராம உங்களை தடுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல வழியா இருக்கும். இப்போ ஸ்மார்ட் இந்தியா கன்சல்டன்ஸ் மூலமா இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சரி, இதுல வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா ஸ்டார்ட் பண்ணி எப்படி இதுல வந்து பெரிய லெவல்ல நம்ம ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் ஷேர் மார்க்கெட்ஸ்ல அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க டிமெட் ஓபன் பண்ணிட்டீங்க. டிமெட் ஓபன் பண்ணிட்டு என்னால வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆஃப் ஒரு 25,000 என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதனால என்னால ட்ரேடிங்ல பெரிய லெவல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அப்படி இருக்கவங்க எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 25,000 கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்ரி மந்த் ஆஃப் ஆர்டி மாதிரி நீங்களே உங்க டிமெட்ல வந்து 2,000 எவ்ரி மந்த் 2,000 அப்படின்னு வந்து ஒன் மந்த்தும் நான் சொல்ற செக்டார்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். செக்டார்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட்ஸ் அண்ட் தென் அது கீழே இருக்க செபிசி இது எல்லாத்துக்கும் கீழே வந்து ஒரு மேஜர் 6 to 7 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஷேர் மார்க்கெட்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேசஸ். இந்த 6 செக்டார்ஸ் வந்து இந்தியாவுடைய மேஜர் செக்டார்ஸ். இந்த 6 செக்டார்ஸோடைய ஸ்டாக்ஸ்ல வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அதுல எவ்ரி மந்த் 2,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 1 இயருக்கு நீங்க 24,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுல மினிமம் உங்களுக்கு வந்து 5 to 30% to 40% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது 1 இயர்ல உங்களுக்கு தேவையான அந்த 25,000 நீங்க ரெடி பண்ணிட்டு 25,000 அந்த பிறகு அந்த 25,000 பேஸ் பண்ணி கமாடிட்டியில சில்வர் மேக்ரோ, க்ரூட் ஆயில் மினி, நேச்சுரல் கேஸ் மினி இதுல வந்து நம்ம பொசிஷன் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல வந்து எனக்கு வீக்லி ஒரு இன்கம் வேணும், டெய்லி ஒரு இன்கம் வேணும், மந்த்லி ஒரு இன்கம் வேணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கிட்ட இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இஎம்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க சொல்லிக்கங்க. இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஎம்ஐல பில் கட்டுற மாதிரி நீங்க இஎம்ஐல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு பேஸ் ஆக்கி அதை ஒரு பெரிய ஒரு சின்ன கேபிட்டல் ஆக்கி அந்த கேபிட்டல்ல நீங்க பொசிஷன் ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது யங்ஸ்டர்ஸ் ஒரு 2023ல வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 10 years 20 years மார்க்கெட்ல இருக்கும்போது அவங்க மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து அச்சீவ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பா அமையும். இப்ப ஷேர் மார்க்கெட்ஸ்ல வந்து மார்க்கெட் எப்படி ஏறுது, எப்படி இறங்குது? இப்ப ஏறுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த பையர்ஸ் வந்து செல்லரை விட அதிகமா பையர் வந்து பையிங் மோட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து பிளஸஸ் ஆகுது. இதே மாதிரி நம்பர் ஆஃப் த பையரை விட பையர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து செல்லிங் மோட் செல்லிங் ப்ரெஷர்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து செல் ஆகுது. இப்போ நேத்தை விட இன்னைக்கு மார்க்கெட்ல ஏறி இருக்கு அப்படின்னு என்னன்னா, நேத்து டே க்ளோஸை விட இன்னைக்கு ஓப்பனிங் அண்ட் இன்னைக்கு ட்ரேடிங் டேட் வந்து அதை விட பிளஸ்ல இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் நேத்தை விட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். நேத்து டே க்ளோஸை விட இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து டிக்ரீஸ் ஆகி இல்ல ஹை லோ க்ளோஸ், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த 4 செக்டார்ஸ் வச்சுதான் மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு ட்ரேடிங் பிரைசஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மார்க்கெட் பிளஸ் அண்ட் மைனஸ் வச்சுதான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனலைசஸ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் தென் வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வச்சு அதோட ஏடிபி ஆவரேஜ் ட்ரேடிங் பிரைசஸ் அப்படின்ற சில கேட்டகரிஸை வச்சு
மார்க்கெட்ல பை பண்றது எப்போ, செல் பண்றது எப்படியோ அப்படின்றத நம்ம எஜுகேஷன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளோட பேசிக் ஃபண்டமெண்டல்னா என்ன? இப்போ ஒரு தனி மனிதனோட பேசிக் ஃபண்டமெண்டல்னா அவனோட ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் எஜுகேஷன், அதுக்கு அடுத்தது அவனோட ஜாப் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு அடுத்தது அவனுடைய கேரக்டர், அதுக்கு அடுத்தது அவனுடைய சேலரி, இன்கம் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவனுடைய அசட்ஸ். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதுதான் நம்மளுடைய பேசிக் ஃபண்டமெண்டல். இதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட மார்க்கெட் கேபிட்டல், P/E, புக் வேல்யூ, EPS, ஃபேஸ் வேல்யூ, அவனுடைய அக்கௌண்டிங் ரெவன்யூ அண்ட் தென் இயர்லி டர்ன் ஓவர்ஸ், லாஸ்ட் இயரோட இந்த இயர் அவனுடைய ஏர்னிங் பேட்டர்ன், அவனுடைய பேட் டெபிட்ஸ். ஒரு கம்பெனியோட பேட் டெபிட்ஸ் அவனுடைய கம்பெனியை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ பேட் டெபிட்ஸ் எந்த லெவல் அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான், அவனோட மார்க்கெட் கேபிட்டல் இருந்து பேட் டெபிட்ஸ் எந்த லெவல்ல பர்சன்டேஜ்ல அவன் டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற சப்ஜெக்டை வச்சு ஒரு கம்பெனியை பத்தி மொத்தமா நீங்க டேட்டாபேஸ் எடுக்கிறது பேர் தான் வந்து பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல். இப்போ நீங்க வந்துட்டு எந்தெந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு நாம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? பேசிக்கான ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோட டாப் 200 அண்ட் டாப் 500 ஒரு மணி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னா நிஃப்டியோட டாப் 500 இருக்கும். இந்த 500 கம்பெனிஸ்ல நீங்க எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, மார்க்கெட் எப்பெல்லாம் அவங்க 1 இயர் லோ அந்த மாதிரி வந்திருக்காங்களோ அவங்களோட பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டலை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டலை கிளியர் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுல எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி நீங்க செலக்ட் பண்ணலான்றத வந்து அது மூலயமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அட் த லோ ஆஃப் த பாட்டம்ல நீங்க பை பண்ணீங்கன்னா டாப் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து தவறான இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்களோட டோட்டல் ஹோப்பையும் வந்து இதுல அந்த ஷேர் ட்ரேடிங்ல வந்து இழந்துருவாங்க. அப்படி நம்ம வந்து பண்றது வந்து முதல் தவறு. நம்மளுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லாஸ் எதனால நமக்கு ஆச்சு, எந்த இடத்துல நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், டிமெட்ல மிஸ்டேக் பண்ணுமா, ட்ரேடிங் டைம்ல மிஸ்டேக் பண்ணுமா, ட்ரேடிங் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் டைமிங்ல வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத நீங்க அனலைஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்ல உங்களால லாபம் சம்பாதிக்க முடியும். முதல்ல லாஸ் வந்த உடனேயும் ஒரு 5,000 போட்டேன், எனக்கு ட்ரேடிங்ல லாஸ் ஆயிடுச்சு, அப்படியே நான் லாஸ் ஆனதுனால நான் மார்க்கெட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா மார்க்கெட்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்குலாம் வந்து பிகினர்ஸா இருக்கும் போது 1 lakh லாஸ் ஆச்சு. இன் பிட்வீன் ஒரு 30,000, 20,000, 15,000 அந்த மாதிரி ஒரு 6 to 7 பேட்டர்ன்ஸ்ல எனக்கு வந்து லாஸ் ஆச்சு. இந்த லாஸ் ஆன பிறகுதான் எனக்கு ஒரு ஃபயர் மூமெண்டே வந்தது, ஒரு வெறியே வந்து இதை நம்ம முழுசா படிக்கணும், படிச்சுட்டு இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சக்சஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க லேர்ன் பண்ணிடுங்க. லேர்ன் பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ரெடி பண்ணிடுவீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ரெடி பண்ணனோடையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஸ்டாக் கரெக்டான உங்களுக்கு சப்போர்ட்ல இருக்கா, பாட்டம் ஆஃப் த ட்ரேடிங்ல இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணி அந்த பாட்டம் ஆஃப் த ட்ரேடிங் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல கன்ஃபார்மா நம்மளால வந்து ப்ராஃபிட் அச்சீவ் பண்ண முடியும். நல்ல டிமெட் ட்ரேடர்ஸா பார்த்து அவங்க கிட்ட அந்த டிமெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டது சார் பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.